சமீபத்தில் தேவதாசி முறையை பற்றி கர்நாடகாவில் ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க. நம்ம தோழர் கரிகாலன் வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அந்த மீட்டிங்கு. மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு அது. இந்த தேவதாசி முறை எந்த அளவு பெண்களை வந்து கீழே வீழ்ச்சிக்கு உள்ளாக்கியது அப்படிங்கிறத அந்த பெண் வந்து ரொம்ப தன்னுடைய வலியை வந்து சூப்பராக அதில் வந்து பிரதிபலிச்சுருக்காங்க. அதாவது 15 மாவட்டங்களில் கர்நாடகாவில் தேவதாசி முறை இருக்குதுங்கிறாங்க. குல்பர்கா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 தேவதாசிகள் வந்திருந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10,000 தேவதாசிகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து தங்களுடைய உள்ள குமுறல்களெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து விரும்பி நாங்கள் வர்றதில்ல, நாங்கள் வந்து இழுத்து வரப்படுகிறோம் இந்த தொழிலுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது நமக்கு உண்மையிலே மனசு வருத்தமாக இருக்குது. நம்ம எந்த ஒரு நாட்டில் வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது. அரசோட கணக்குப்படியே 26,000 தேவதாசிகள் இருக்கிறாங்க. 83-84 கணக்குப்படி. பொட்டு கட்டுதல், தேவதாசி இப்படி நிறையா நம்ம ஊர்லேயே பொட்டு கட்டுதல்னு தமிழ்நாட்டிலையும் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பெரியார் இவர்களெலாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அது வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சட்டசபையில் கூட சத்தியமூர்த்தி வந்து அதை வந்து பொட்டு கட்டுதலாம் நிறுத்தினாக்க அது கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, அது வந்து குற்றமாகும் அப்படின்றப்போ அந்த மீட்டிங்லேயே முத்துலட்சுமி என்ன சொன்னாங்கன்னாக்க, நாங்கள் வந்து நிறையா பண்ணிட்டோம், அதாவது கடவுளுக்கு நாங்கள் சேவை பண்ணிட்டோம், நீங்கள் இனிமேல் சேவை பண்ணுங்கள், உங்களுடைய பெண்களை வந்து பொட்டு கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வாயடிச்சு போயிட்டார் சத்தியமூர்த்தி. ஏன்னா அந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் பண்ணி அந்த முறையை வந்து ஒழிச்சு கட்டினாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த முறை வந்து இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். நம்ம பின்னணி பாடகி சின்மையுடைய அம்மா கூட அதெல்லாம் நல்லது தான் அப்படின்னு கூட சொன்னாங்க ஒரு பேட்டியில். இவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு பெண்ணுடைய அம்மாவும் ஒரு ஓப்பனாக வந்து பேசுகிறாங்கன்னா அது நம்ம வந்து எப்படி வந்து அதை கிரகிக்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து அந்த பொட்டு கட்டுதல்னால் அந்த ஊரில் என்ன பழக்கம்னாக்க, ஒரு பெரிய மனுஷர் வந்து அந்த பொட்டுக்கட்டு அந்த பெண்ணை வந்து அழைச்சிக்குவார். அவர் கூட 2 குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் அவர் அந்த பொண்ணோடையே வாழ்வார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ண மாட்டார். அப்படியே ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்துட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியது. அந்த பெண்ணுங்கள் வந்து 2 குழந்தை பிறந்தது பிறகு அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடிடுவான் அந்த பெரிய மனுஷன். இந்த பொண்ணு அந்த 2 பிள்ளைங்களும் வளர்க்கணும். அந்த 2 பிள்ளைங்களை வளர்க்கும்போது அதுக்கு இன்சியல் கிடையாது, சொத்தில் உரிமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கடைசியில் அந்த பெண்ணு வந்து ஸ்கூலுக்கு போனாக்க, நீ வந்து தேவதாசி பொண்ணு, நீ வந்து பொட்டு கட்டி விட்ட பொண்ணு இல்லை, அவளோட பொண்ணு இல்லை நீ அப்படின்னு ஏளன பேச்சுகள், இதெல்லாம் வந்து மிக மிக மோசமான அந்த நிலைமையை நீங்கள் நினச்சி பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கிறப்ப நீ வந்து தேவதாசியோட பொண்ணு தானே அப்படின்னு ஒருத்தன் கேட்டானாக்க அது எவ்வளவு வந்து மோசமான ஒரு நிலைமையாக இருக்கும் பாருங்கள். அதான் பாருங்கள், விஜயநகர மாவட்டத்தில் மாரியம்மா கனகம்மா அப்படின்ற 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள், அங்கே வந்து அந்த துர்கம்மா கோவில் பூசாரி வந்து சொல்கிறாரு, இந்த 2 பெண்ணையும் வந்து பொட்டுக்கட்ட சொல்லி எனக்கு வந்து சாமி வந்து கனவுல சொல்லிச்சு, அதனால் பொட்டுக்கட்டி விடுங்க அப்படின்னு அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு. அதன்படி அவர் கனவுல வந்து அவர் வீட்டு பொண்ணுலாம் வரமாட்டாங்க, இது மாதிரி தலித் பெண்கள் தான் வருவாங்க. அதாவது பெற்றோருக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அவங்க பெற்றோர் கேட்குறாங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? வீடும் சாப்பாடும் கொடுக்குறேன். வீடு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அந்த பெண்ணோட வாரிசுகளுக்கு என்ன உரிமை? வாரிசுகள் வந்து கடைசியில் அதுங்களை வந்து இதே மாதிரியான தேவதாசி குரூப்பை தான் போய் தள்ளப்படுவாங்க இல்லையா? 46,000 பேரும் ஒருவர் கூட ஒப்புதலோடு வரவில்லை. அந்த அத்தனை பேருமே சொல்கிறாங்க. அந்த பொட்டு கட்டி விட்ட 46,000 பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து விரும்பி வரல. இந்த தொழிலுக்கு யாருங்க விரும்பி வருவா? ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்காது, விபச்சாரிங்கிற பட்டம், பேர் வேணால் பொட்டு கட்டுதல், வந்து தேவதாசின்னு வேணால் வச்சுக்கலாம். அதாவது விபச்சாரியோட மறு உருவம் தான் அது இந்த தேவதாசி முறைங்கிறது. இதன் மூலம் அந்த பெண்ணுக்கு வாரிசுகளுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது, சொத்தில் பங்கு கிடைக்காது,
காலத்துக்கும் வந்து கூனி குறுகி போய் வாழணும். இது எதுக்கு இது குடும்பம் அனுப்புவது கிடையாது. எந்த தாயும் தகப்பனும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு கண்ணியமான தாய் தகப்பன் வந்து யாருமே இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு பொட்டுக்கட்டி விடுறது அந்த ஒரு பொண்ணோட முடியறதில்லை. அந்த குடும்பத்தோட 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கு போனாங்க, குழந்தைக்கு அப்பன் யார், அந்த தாழ்வு மனப்பான்மையில் குறுகி போகிறாங்க அந்த குழந்தைங்கள்லாம். அதான் அந்த பொண்ணு சொல்கிறாப்புல, தவறு உன் பெற்றோரிடம் இல்லை, தவறு சனாதன தர்மத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் கூனி குறுகி வாழ வேண்டாம், தைரியமாக இருங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது தலித்கள் தெருக்களில் நுழையக்கூடாது, துண்டை இடுப்பில் கட்ட வேண்டும். இப்படி சொல்லி நீங்கள் பொட்டு கட்டிய தலித்களை கேட்க வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தலித்களை வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க, அவர்களை வந்து சரிசமமாக நடத்த மாட்டீங்க, காலில் செருப்பு போட்டு போகக்கூடாது. ஆனால் கோயிலுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு மட்டும் தலித்கள் வேணும்னு கேட்குறீங்க, உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறாங்க. பல வீடுகளில் மாடு, ஆடு, கோழி, நாய் எல்லாம் உழவும், ஆனால் தலித்கள் மட்டும் உள்ளே வரக்கூடாது. நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமானவர்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. பெண்களை, அதாவது புராணங்கள்லாம் பெண்களை வந்து தேவதைக்கு ஒப்பா சொல்கிறாங்க. ஆனால் 9ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணை வந்து தர்மஸ்தலாவுக்கு அனுப்பி வச்சது, அந்த பெண்ணை வந்து சீரழிக்கிறது என்ன மாதிரியான கொடுமை, இது என்ன மாதிரியான சமத்துவம் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த பதிவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். கரிகாலா, நீ வென்று விட்டாய். அந்த கர்நாடக மகளின் பேச்சில் வேதனை தருகிறது, நம் மகளின் பேச்சில் உணர்ச்சி வெளிப்படுகிறது. ருத்ரமூர்த்தி, நீ கரிகாலன் அல்ல, காற்றுக்காலன், உன்னால் புக முடியாத இடம் ஏதும் இல்லையோ அப்படிங்கிறாரு. சண்முகம், வாழ்த்துக்கள் கர்நாடக தோழி அப்படிங்கிற இன்னொருத்தர். இப்படி வரிசையாக கமெண்ட்ஸ்கள் வந்து எல்லாம் ஆதரவாக தான். இதை துல்லியமாக எடுத்துக்கூறிய எனது 2 தாய்மார்களுக்கும் வாழ்த்துக்கள். இதையும் யூடியூப் மூலியமாக எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த கரிகாலன் தோழருக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறார் பூமிராஜ். வாழ்த்துக்கள் கரிகாலன், வாழ்க வளர்க வெல்க அப்படிங்கிறாரு செல்லதுரை. சனாதனத்தை ஒழித்தே தீர வேண்டும், அதுதான் சரி அப்படிங்கிற இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களை எல்லாரும் பின்பற்றணும், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் பின்பற்றணும், முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் சனாதன தர்மத்தை வந்து போற்றணும், அவர்களும் அதுக்குள்ளே ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய கொள்கைகளை வைக்குது. இந்த மாதிரி கொள்கைகள் யாராவது வருவாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள்.